இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவேன். ஒரு தேவைன்னா தேவையை சந்திச்ச கையில மீதம் இருக்குங்கிறத முதல்ல பாருங்க. நீங்க பார்க்காததை நீங்க வாழ முடியாதுங்க. முதல்ல பாருங்க, இப்படிப்பட்ட லைஃப் இருக்கு, எனக்கு நிறைவு இருக்கும், சம்பூர்ணம் இருக்கும், குறைவு இல்லாமல் இருக்கும். வேலை ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் கையில் இருக்கும். அப்படி அப்படி பாக்குறீங்களா? இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்தாங்க, பற்றாக்குறையில் வந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அவர்கள் சொந்தமானவர்கள் கிடையாது. அவர்கள் உழைக்கிற எந்த உழைப்பும் அவர்களுக்குரிய உழைப்பே கிடையாது. இன்னொருவனுக்காக உழைத்தார்கள். உயிர் அவர்களுடையது கிடையாது, உடை அவர்களுடைய கிடையாது, வீடு அவருடைய கிடையாது, இன்னொரு மனிதனுடைய சொத்து. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான் இருக்காங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படித்தான் வாழ்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. வீடு ஸ்டேட் பேங்க் சொந்தம், அங்கே லோன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. வண்டி HDFC சொந்தம், சம்பளம் கடன்காரனுக்கு சொந்தம். உழைச்சு உழைச்சு கடன்காரனு கட்டிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் அவங்க உழைக்கிறது எதுவுமே அவங்களுக்குன்னு கிடையாது. பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழாமல் வாழ்வாங்க. அது அடிமைத்தனம். அதுலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் கொண்டு வந்தார். அவர்கள் விளைவினப்பட்ட ஓரால் கிடையாது. கவனிங்க, வெளியே கொண்டு வந்தார். எங்கே கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு எங்கே கொண்டு போனார்? வனாந்தர தேவ சித்தமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தெய்வ சித்தம், ஒரு பீரியட் ஆஃப் டயத்துக்கு தெய்வ சித்தம். என்ன தேவன் தான் நடத்தினார். வனாந்தரங்கிறது போதுமானதுக்கு இருக்கும், எல்லாமே போதுமா இருக்கும். மன்னாவை எடுக்கலாம், அதிகமாக அடுத்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, குறைவாக அடுத்தவனுக்கு குறைவானதும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்கும், அன்னைக்கு இருக்கும். கர்த்தர் டெஸ்ட் வச்சா. ஏன் வனாந்தரத்தில் கொண்டு போனார்? டெஸ்ட். இது தன்னை சார்ந்து வாழ வேண்டும் என்ற டெஸ்ட். கையில் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எதுவுமே வாங்க முடியாது. நீங்கள் தண்ணி வேணும்னா கூட கர்த்தர்ட்ட தான் கேட்கணும். சாப்பாடு வேணும்னா கர்த்தர்ட்ட கேட்கணும். முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு டெஸ்ட். டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனார்கள். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆனார்கள். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாக பாலும் தேனும் ஓடுகிற லைஃப். அதான் எக்ஸசிவ். கர்த்தரோட லாங்குவேஜ் வேறங்க. கர்த்தரோட லாங்குவேஜ் வந்து பாலும் தேனும் ஓடும். அங்கே இருக்கிற தேசம் இரும்பு வெட்டி எடுக்கக்கூடிய இடமா இருக்கும், செம்பு இருக்கும், எல்லாமே அங்கே நிறைவாக இருக்கும். சொன்னார் தெரியலங்க, எல்லாமே நிறைவாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அப்புறம் சொன்னார், நல்ல வஸ்துக்கள் நிறைந்த வீடு. வீடு இல்லை, நல்ல வஸ்துக்கள் நிறைந்த வீடு, கெட்டாத கிணறு, நாட்டாத தோட்டம். ஆனால் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். டெஸ்ட்டை பாஸ் பண்ணல அவங்க. கர்த்தர் சொல்றாரு, டெய்லி உனக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு ஓவர் எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. சிலர் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க. மறுநாள் காலைல புழுத்து போச்சு. ஒரே ஒரு நாள் கர்த்தர் வந்து சேர்த்து வைனாரு. அந்த சேர்த்து வைக்காம ஒரு சில ஆட்கள் சனிக்கிழமை போய் தேட போனாங்க. அதனால் ஒபீடியன்ஸுங்க. கர்த்தர் சேர்த்து வைக்க சொல்றாரா? சேர்த்து வைக்கணும். கர்த்தர் கொடுன்னு சொல்றாரா? கொடுக்கணும். இல்லைங்க, நான் எப்படி கொடுப்பேங்கன்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து இந்த எக்ஸஸ் லைஃப் போக மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு இருக்கும். ஒரு போதுமான லைஃப் நீங்கள் வாழ்வீங்க, கட்டாயம் வாழ்வீங்க. எனக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ்க்கு வரல. தேவன் என்ன சொல்கிறாரோ கேட்டு நடந்து பாருங்க. நல்ல உக்கிரான காரணம் இருங்க. சேர்த்து வைக்க சொன்னா சேர்த்து வைங்க, கொடுங்கன்னா கொடுன்னு சொல்லுங்க, சேர்த்து வைங்க. அந்த பாலும் தேனும் ஓடுகிற லைஃப் கொடுப்பார். லூக்கா 16 பேசுறாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையாக இருப்பான். சில மக்கள் சொல்கிறாங்களே, இன்னைக்கு எனக்கு கொடுக்க முடியாதுயா, கஷ்டம்யா, ஆனால் ஒரு நாளைக்கு நான் கோடியில் கொடுப்பேங்க, கட்டாயம் கோடியில் கொடுப்பேங்க. இப்போ என்னையா முடியாது இல்லையா? நீங்கள் 100 ரூபாவில் உண்மையாக இல்லைன்னா கோடியில் உண்மையாக இருக்க முடியாது. இது நான் சொல்லலைங்க, லூக்கா 16 இயேசு சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருப்பான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருப்பான்.
நான் சொல்லலை, இயேசுனார் சொன்னது. நிறைவாக வாழணுமா, சம்பூர்ணமாக வாழணுமா, ஏராளத்தில் வாழணுமா, எக்ஸஸான லைஃப் வாழணுமா, அது முதல்ல உள்ள பாருங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவேன், ஒரு தேவைன்னா தேவையை சந்திச்ச கையில் மீதம் இருக்குங்கிறத முதல்ல பாருங்க. நீங்க பார்க்காததை நீங்க வாழ முடியாதுங்க. முதல்ல பாருங்க, இப்படிப்பட்ட லைஃப் இருக்கு, எனக்கு நிறைவு இருக்கும், சம்பூர்ணம் இருக்கும், குறைவு இல்லாமல் இருக்கும், வேலை ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் கையில் இருக்கும். அப்படி பார்க்குறீங்களா? பசங்க கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இல்லை நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா நீங்கள் தேவனை நம்பலன்னு அர்த்தம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வருமானம் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு நிலையான வருமானம்ங்கிறாங்களே, ஃபிக்ஸ்ட் இன்கம்ங்கிறாங்க தெரியுமா, நிலையான வருமானம். 1ஆம் தேதி வந்துச்சுன்னா இவ்வளோ வரும். நிலையான வருமானத்தை ஏன் உங்களுக்கு நிலையாக இருக்குன்னா அதில் தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. நிறைய மக்களுக்கு ஏன் வருமானம் நிலையாக இருக்குன்னா அவங்களுக்கு பயமும் உங்களோட அவிசுவாசமும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவதை தடுக்குது. சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் எப்பவுமே ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேக்ரண்டாக இருக்க விரும்புறது கிடையாதுங்க. கர்த்தர் மகிமையின் மேல் மகிமை, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம், அதான் தேவ சுத்தம். விசுவாசிங்க, உங்க எதிர்பார்ப்பின்படி, உங்க விசுவாசத்தின்படி உங்க லைஃப் இருக்கும். ஏன் விசுவாசத்தின்படி ஏன் லைஃப் இருக்கும்.